உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. என் பேர் ரமேஷ் பாபு. நான் இந்து மகாசபாவோட மாநில தலைவர் சார். சமீபத்துல பாத்தீங்கன்னா விடுதலை 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு சார். அந்த படத்துல பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் நல்ல படம் தான். ஆனா பாத்தீங்கன்னா இல்லாத ஒரு கற்பனை மாதிரி கொண்டு வந்திருக்காரு சார். இல்லாத தமிழ்நாட்டுல நக்சலே இல்ல சார். தமிழ்நாட்டுல நக்சல் இருந்த மாதிரியும் இந்த தமிழக அரசு அந்த காலத்துல கொடுமை பண்ணதாகவும் அவர் சொல்லியிருக்காரு சார். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய தவறான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு சார். நிறைய தவறான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு அவரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தமிழ்நாடோட சீஃப் செக்ரட்டரில இருந்து எல்லாருமே தப்பா ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு நிறைய விடுதலை புலிகள் அமைப்புலாம் நிறைய சப்போர்ட் பண்ணுது. இப்ப சமீபத்துல ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்காரு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த படம் தமிழக மக்கள் 2 வாட்டி 3 வாட்டி பார்க்கணும், பார்த்தாதான் இந்த படத்தோட இது தெரியும். அது மட்டும் இல்லாம அதை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா நக்சலை மறுபடியும் இந்த 2K கிட்ஸுக்குலாம் இந்த நக்சலை கொண்டு வரணும்னு சொல்லி அவர் பாக்குறாரு சார். இந்த படத்து மூலியமா பாத்தீங்கன்னா இல்லாத ஒரு இதுவை கொண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலேயும் நம்ம மக்களுக்கு தேவையில்லாத ஒரு நக்சல் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி காட்டிட்டு இருக்காரு. அதனால இந்த படத்தை தடை செய்யணும். அதே மாதிரி சென்சார் போர்ட்ல இந்த படத்தை எப்படி சொல்லியிருக்காங்க, எப்படி இவங்க அலோவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி தெரியல. சென்சார் போர்டுக்கும் நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். அதே போல கமிஷனர் அலுவலகத்துல நாங்க வெற்றிமாறன் பத்தியும் வெற்றிமாறன் பின்னணியில யார் யார் இருக்காங்க, இந்த மாதிரி படத்துக்கான இந்த மாதிரி கதை அவர் எங்கிருந்து எடுத்திருக்காரு, அவர் கதை எங்கிருந்து எடுத்திருக்காரு, உண்மையா நடந்துதான் இல்லையான்னு சொல்லி அவர் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஒரு கதை எடுத்துட்டு அந்த கதை அவர் சொல்லி மக்களை ஒரு அச்சுறுத்தல் கொண்டு வந்திருக்காரு. மக்களுக்கு இந்த மாதிரி இல்லாததெல்லாம் சொல்லி இந்த மாதிரி நக்சல் இருந்தாங்க, இந்த மாதிரி போராடினாங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் மேல ஏன் இவருக்கு இவ்வளவு பழி வாங்குறாருன்னு தெரியல. அது எந்த கவர்மெண்டா இருக்கட்டும் சார், இந்த திராவிட அரசியலா இருக்கட்டும், அண்ணா திராவிட டிஎம்கே இருக்கட்டும், எந்த ஆட்சி இருந்தாலும் அவருக்கு எதுவும் இல்லை சார். இல்லாதது சொல்லக்கூடாது. இந்த படத்தை உடனே எல்லா திரையரங்களும் தடை செய்யணும். இந்த கவர்மெண்ட் சிஎம் டெப்டி சிஎம் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கான அங்கீகாரம் ரத்து செய்யணும்னு சொல்லி நாங்க இந்து மகாசபா சார்பா கேட்டுக்கிறோம் சார். அதே போல பாத்தீங்கன்னா இந்த நக்சல்ன்றது இந்த நக்சலுக்கான தொடர்பு வெற்றிமாறன் அவருக்கு இருக்கான்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார். இந்த நக்சலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஏன் அவங்க இந்த படம் எடுக்கணும்? விடுதலை 1 படம் பாத்தீங்கன்னா நீங்க விடுதலை 1ல பாத்தீங்கன்னா அவர் சொன்ன கதை வேற சார். அதுல நக்சலே வரல, வாத்தியார்னு ஒருத்தர் வராரு, அது போறாரு, அவ்வளவுதான். இந்த விடுதலை 2ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நக்சலை பத்தி அவர் சொல்லியிருக்காரு சார். அப்போ வெற்றிமாறனுக்கும் இந்த படத்துல இருக்கிறவங்களுக்கும் நக்சல் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லி எங்க இந்து மகாசபா சார்பா எனக்கு சந்தேகம் இருக்கு சார். அதனாலதான் வெற்றிமாறன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல நடவடிக்கை எடுத்து வெற்றிமாறனை கைது செய்யணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம் சார். சார் நாங்க இன்னைக்குதான் புகார் கொடுக்க போறோம். இந்த பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் புகார் கொடுக்க போறோம் சார் கமிஷன் ஆபீஸ்ல. சார் நாங்க படத்தை ரத்து செய்யலன்னா எந்தெந்த திரையரங்கத்துல இந்த படம் ஓடுதோ அங்கெல்லாம் நாங்க முற்றுகை போராட்டம் நடத்துவோம்னு சொல்லிக்கிறோம் சார். அமைப்பு சார் இந்து மகாசபா சார். நாங்க இந்து மகாசபான்றது ஒரு பெரிய அமைப்பு சார். இப்போ நாங்க நக்சலே இல்லாத ஊர்ல தமிழ்நாட்டுல நக்சல்ன்றது ஒரு இதுவே இல்லை சார். அப்ப எப்படி சார் நக்சல் தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்லி காட்டுறாரு? இப்போ திருமுருகன் காந்தி சொல்லியிருக்காரு சார், இந்த படத்தை 3 வாட்டி பார்க்கணும் தமிழக மக்கள் எல்லாம் பார்த்து. அப்ப என்ன சார் அர்த்தம்? நக்சலை நீங்க வளர்க்கணும்னு சொல்லி தானே சார் சொல்றாரு அவரு. நக்சலை உருவாக்கணும்னு சொல்லி சொல்றதுக்காக தான் இந்த படமா சார்? நக்சல் இங்க இருக்காங்களா சார்? அது சொல்லுங்க சார். நான் ஊடக நண்பர்களே கேட்டுக்கிறேன், நக்சல் நம்ம தமிழ்நாட்டுல இருந்துதா சார்? இருந்ததுக்கான ப்ரூஃப் ஏதாவது ஒன்னாவது இருக்கா சொல்லுங்க சார். ஆமா சார் போட்டிருக்காங்க சார். நான் கூட ஒரு படம் சார் போட்டீங்க, அது சொல்றீங்க. வடச்சென்னை ஒரு படம் வந்தது சார் வெற்றிமாறன். பாத்தீங்கன்னா நீங்க நான் ஒரு அட்வொகேட் தான் சார். நானு வடச்சென்னை படம் ஒன்று வந்தது சார். அதுல பாத்தீங்கன்னா ஒரு சித்திரிக்கை படம், இப்போ மோஷன் போற இடத்துல மொபைல் எடுத்த மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க சார். அந்த மாதிரி ஒரு நடந்ததா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லைன்னா சிறைத்துறையோ யாருக்காவது வெளியில சொல்லியிருக்காங்க, ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, நீங்க சொல்லுங்க. அப்போ இல்லாதது காட்டுறதுதான் வெற்றிமாறனா சார்? இப்போ சிறைத்துறையில அந்த மாதிரி நடந்ததுன்னு அவர் சொல்றாருன்னா அவர் போய் பார்த்தாரா சார்? அவர் எத்தனை நாள் சிறையில இருந்தாரு? இல்ல அவர் எடுத்துட்டு போனாரா? அந்த மாதிரி சிம் கார்டு எல்லாம் எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க சார், செருப்புல வச்செல்லாம். அது உண்மை நடந்திருந்தா
அப்ப அவர் பண்ணிருக்காரா, யார் பண்ணிருக்காங்க? அப்ப அவருக்கு தெரிஞ்சவங்க யாரோ உள்ள இருந்திருக்காங்க, அவர் பண்ணிருக்கலாம்ல சார். சார் சரி சார், அந்த அடிப்படையில எடுத்துருக்கலாம் தான் சார், நான் இல்லைன்னு சொல்ல சார். அந்த மாதிரி எடுத்து சார், நான் என்ன சொல்றேன், அவர் உண்மையாலுமே அந்த மாதிரி நடந்திருந்தா கூட இருக்கட்டும் சார். சிறைத்துறையால கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆராவது அந்த காட்டியிருக்காரா? இப்போ ஒரு மொபைல் போனோ ஒரு சிம் கார்டோ சிறைத்துறை உள்ள எடுத்துட்டு போனா அது எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கல்ல சார், அந்த மாதிரி ஏதாவது அந்த படத்துல காட்டியிருக்காரா? இப்போ ஒருத்தர் சிறைத்துறையில ஒரு போன் எடுத்துட்டு போறாரு சார், அதை எஃப்ஐஆர் போட்டுதான் அவர் காட்டியிருக்காரு அந்த படத்துல, ஏன் காட்டல? சொல்லுங்க சார். தொடர்ச்சியா சில சிறைச்சாலைகள்ல வழக்கறிஞர் ஒரு அவரோட வழக்கறிஞர்களை வழக்கறிஞர் அறிமுகமாகி விஷயங்கள் இது கதாபாத்திர நடக்கக்கூடிய முன்னாடியே நடந்திருந்த விஷயங்கள் தான் ஒரு படமா இது சென்சார்ன்ற ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கறது அதற்கு அப்படிருக்கும் போது நீங்க அதுக்கான நீதிமன்ற நடவடிக்கைகளோ அதுக்காக தான் சார் நாங்க இப்போ நாங்க இந்து மகா சபை சார்பா நான் ஒரு வழக்கறிஞர்னால அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கேன்னா, இந்த மாதிரி இல்லாததெல்லாம் சித்தரிச்சு அவர் சொல்றதுனாலதான் நான் இப்போ இந்த விடுதலை படத்தை நக்சல் இல்லாதத இருக்கிற மாதிரி காட்டுறதுனாலதான் அவர் மேல ஒரு புகார் கொடுத்து அந்த புகார் மேல காவல்துறை ஆணையர் அவர்கள் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் நான் நீதிமன்றத்துல போயிட்டு கண்டிப்பா அவருக்கு எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி நான் கண்டிப்பா 156 சப் கிளாஸ் 3 சிஆர்பிசி முன்னாடி இப்போ பிஎன்எஸ்எஸ்ல இருக்கு, அதுல நான் ஃபைல் பண்ணி அவர் மேல எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி நான் கண்டிப்பா போராடுவோம் சார். சார் நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க, நாங்க ஒரு சிஎம் சைட்லயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் சார். அப்புறம் கமிஷனர் கையில ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் சார். டிஜிபி கையிலயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் சார். கொடுத்துட்டு அவங்க, ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த படம் தியேட்டர்ல 2 வாரம் தான் சார் ஓடும் போது, 3 வாரம் ஓடு போகுது சார். இதுக்கப்புறம் ஓடிடின்னு சொல்லி ஒரு இது வரும் சார். அதுல எத்தனை சின்ன குழந்தைங்க எல்லாம் பாப்பாங்க சார் அந்த ஓடிடில, 10 வயசுல இருந்து பாப்பாங்க. அவங்க மனசுல எல்லாம் இந்த மாதிரி நக்சல் இருந்ததுன்னு சொல்லி ஒரு அவங்களுக்கு எல்லாம் அச்சுறுத்தல் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் சார். அந்த ஓடிடி நிறுவனத்துக்கு யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கும் நாங்க நோட்டீஸ் அனுப்ப போறோம் சார். சார் யாராவது சார் சார் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் சார். கொடுத்து அவங்களுக்கும் இந்த திரைப்பட டைரக்டருக்கும் வெற்றிமாறனுக்கும் நாங்க நோட்டீஸ் அனுப்ப போறோம் சார். நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்க சரியான பதில் மனுவோ எதுவும் தரலன்னா கண்டிப்பாக நாங்க நீதிமன்றத்துல நான் சார் அப்போ விடுதலை சார் நான் என்ன சொல்றேன், இங்க இருக்கிற சின்ன சின்ன அமைப்புகளா இருக்குல்ல சார், தமிழ் இயக்க அமைப்புகள்லாம் ஏன் சார் இந்த படத்தை இந்த மாதிரி எல்லாம் மக்கள் 10 வாட்டி பார்க்கணும் 4 வாட்டி பார்க்கணும் ஏன் ப்ரொமோட் பண்றாங்க? சினிமாவை பார்க்க வேண்டியதானே? சினிமாவை பார்க்கணும் சார், ப்ரொமோட் ஏன் சார் பண்றாங்க? சார் இப்போ இல்லாதது இருக்குன்னு சொன்னா அது ப்ரொமோஷனா சார்? நக்சல்ன்றது தமிழ்நாட்டுல இருந்ததுன்னு சொல்லி அவரை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். நான் இந்த இது நான் பேட்டி கொடுக்குறது நான் இது பண்ணிக்கிறேன். நக்சல்ன்றது தமிழ்நாட்டுல இருந்ததா சார்? இப்போ வாத்தியாருன்னு ஒரு கேரக்டர் இருந்ததா? இப்போ அவரு ஃபர்ஸ்ட் படம் பொல்லாதவன் எடுத்தார் சார். அந்த பொல்லாதவன் படம் பாத்தீங்கன்னா பைசைக்கிள் தெஃப்ட் தான் இங்கிலீஷ் படத்தை தான் ரீமேக் பண்ணி எடுத்தார். அதான் பண்ணார்ல, பைசைக்கிள் ஆஃப் தெஃப்ட் தான் அந்த படமே. அதுல இருக்கிற ஸ்டோரி தான் அவர் திருடுறாரு. காப்பி பண்ணாருன்னு நினைச்சீங்க சார். அந்த படத்தை அப்படியே காப்பி பண்ணி தானே சார் அவர் எடுத்தாரு. அதே போல இங்க ஒரு நாவலாவே இருக்கட்டும் சார் இந்த படம், அது எந்த நாவல் இருந்து எடுத்தாருன்னு அவர் சொல்லவே இல்லையே சார். யார் அந்த நாவல் எழுதுன்னு சொல்லவே இல்லையே சார். மக்களுக்கு அரசியல் எப்படி போகணும், நம்ம பயணிச்ச பல தவறா இருக்கு, அதாவது இருக்கு காலம் வேற இருக்கு, இந்த மாதிரி இடங்களை கையாள முடியாது. அதனால நம்ம பாதை மாத்தணும்ன்றத கதையிலேயே சொல்லியிருக்காங்க சார். அது சார் இந்த இல்லைங்களா,
சார் அது நல்ல கருத்து தான் சார். இப்போ எல்கேஜின்னு ஒரு படம் வந்தது சார். எல்கேஜி எந்த படம் சார் அது? எல்கேஜி எது சார்? அரசியல் படம் தானே சார்? அந்த படம் எப்படி இருக்கு, இந்த படம் எப்படி இருக்கு சார்? சார் நானே கேக்குறேன், இந்த நக்சல் இருக்கா இல்லையா தமிழ்நாட்டுல? இருக்கா சார்? இருந்ததா? ஆமா சார். வாத்தியார் பெருமாள்ன்றது அவர் எந்த இயக்கத்துல சேர்ந்தவர் சார்? சார் நான் என்ன சொல்றேன், இது படமாவே இருக்கணும் சார், மக்களுக்கு நல்லதாக நடக்கட்டும் சார். ஏன் வந்து இந்த தமிழ் அமைப்புகள்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து ப்ரொமோட் பண்றாங்கன்னா என்னோட கேள்வி சார். ஆமா சார். சார் வெற்றிமாறன் கைது செய்யணும்னு சொன்னா நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். கொடுத்தா நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணுவாங்க? கமிஷனர் எஃப்ஐஆர் போடுவாங்க சார். எஃப்ஐஆர் போட்டதுக்கு அவர் கைது செய்யணும்னு சொல்லி தான் சார் நான் கேட்க போறேன். ஏன் சொல்றேன் நான் கைது இது போன்ற இல்லாத படத்தை வந்து அவர் இதுக்கப்புறம் எடுக்க கூடாதுன்னு தான் சொல்றேன் நானு. ஆமா சார். இல்லாத ஒரு சப்ஜெக்ட் ஓகேவா? எல்லா தரப்பட்டவர்களும் இருக்காங்க. இது வெற்றிமாறன் சும்மா ஏதோ சொல்லல. மக்கள் வந்து இந்த மாதிரி இல்லவே இல்லைன்னு யாரும் அந்த ஏரியாவுல அத்தனை பேர்லயும் இதெல்லாம் இருக்கும்போது இங்க தமிழ்நாட்டுல நக்சலைட்டே இல்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதுதான் வந்து ஆச்சரியப்படுத்த சார். தமிழ்நாட்டுல நக்சல் இருந்தாங்கன்னு சொல்லி 1980 70 இருந்து நீங்க இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் வந்து நீங்க வந்து சொல்லுங்க சார். இந்த கிரைம் நம்பர், இந்த செக்ஷன், இவர் நக்சல் சொல்லி ஒருத்தர் சொல்லுங்க சார். இல்ல எனக்கு நான் இல்லன்னு சொல்றேன் சார், அவர் இருக்குன்றார் சார். ஆமா அவன் எஃப்ஐஆர் போடலையே சார். நக்சல் வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க சார். அப்போ வந்து நடத்தக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு கதையா கொண்டு போய் ஒரு திரைப்படமா இது வந்து உங்க போனதுல வந்து இது ஒரு சப்ஜெக்ட் சார். நக்சல் நம்ம வந்து தமிழ்நாட்டுல நக்சல்ன்றது ஒண்ணு கிடையாது சார். இப்போ நீங்க ஆந்திரா சைடு போனீங்கன்னா நக்சல் இருக்கு சார். கர்நாடகால நக்சல் இருக்கு சார். நீங்க மத்திய பிரதேஷ் போனா நக்சல் இருக்கு சார். தமிழ்நாட்டுல அந்த மாதிரி நக்சல் அமைப்புன்னு சொல்லி ஏதாவது இருக்கா? நக்சல் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பா இல்லையா சார்? இந்தியாவில நக்சல் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பா இல்லையா சார்? அந்த தடை செய்யப்பட்ட அமைப்பை பத்தி இப்போ தடை செய்யப்பட்ட அமைப்பு படத்தை அந்த அமைப்பை பத்தி ஏன் படம் எடுக்கணும் தான் சார் எங்களோட கேள்வி. ஆமாங்க சார். அழுத்தம் காரணம்னா இதுல சார் எனக்கு வந்து டைம் இல்லாதனால தான் ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பாக்குறேன்.